ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக நேற்று பண்டிகைலாம் கொண்டாடிட்டு எல்லோரும் ஜிங்கல் அளவாக இருப்பீங்க தானே இன்றைக்கி. ஓகே, எனிஹவ் இன்றைக்கி நம்ம கோவக்காவை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண 2 வகையான கோவக்காங்க. இது ஒன்று ஹைப்ரிட் கோவக்காய், இன்னொன்று நம்மளோட நாட்டு கோவக்காய். எத்தனை பேருக்கு நாட்டு கோவக்காக்கும் ஹைப்ரிட் கோவக்காக்கும் வித்தியாசம் தெரியுன்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கோவக்காய் கட்டிங்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். நான் நீங்கள் யாருக்காவது வேணும்னா நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், என்னோடய நம்பரை. அதாவது முளைக்க வச்செல்லாம் தரமாட்டேன், கட்டிங்ஸாக வெட்டி நான் கொக்கோ பீட்டில் போட்டு தருவேங்க. இப்போ மழை நேரன்றதுனால நீங்கள் அப்படியே அதை மண்ணுக்குள்ளே போட்டு நட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தளிர்கள் வந்துடும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்கிட்ட கோவக்காய் நல்லா நிறைய காய்க்குதுன்ற விஷயமும் தெரியும். ஓகே, இது தாங்க நம்மளோட நாட்டு கோவக்காய். இந்த நாட்டு கோவக்காய் நம்ம சுண்டு வரல் சைஸ் தாங்க இருக்கும். எப்போ தான் எம்பி வளர்ந்தாலும் சுண்டைக்காய் சைஸுக்கு மேலே தாண்டாது. அதாவது நம்மளோட சுண்டு வரல் சைஸுக்கு மேலே தாண்டாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த நாட்டு கோவக்காயோட கலர் அடர் பச்சையாக இருக்கும், நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். இந்த வரிகள் நீட்டாக ஈவனாக இருக்குங்க. பார்த்தீங்களா? இதில் பாருங்கள். அதே மாதிரி ஹைப்ரிட் கோவக்காய் பார்த்திங்கன்னா அந்த வரிகள் டாட்டாக அங்கங்கே சந்து புள்ளி வச்ச மாதிரி புள்ளியாக தான் இருக்கும். அந்த தோல் மென்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நீளமாக இருக்கும். நம்மளோட ஆள்காட்டி சைஸ் வரலுக்கு இருக்குங்க. ஓகேவா? இது நம்ம மாடியில் இருக்க 2 வகையான கோவக்காய். ஃபார்மில் ஒரு வகை கோவக்காய் இருக்குது. ஸோ நான் ஏன் நம்மளோட நாட்டு கோவக்காவை குண்டு ராணின்னு சொல்லுவேன்னா, அவங்க நல்ல குண்டாக திரண்டு இருப்பாங்க. அதே மாதிரி இதை நம்ம இந்த கோவக்காவை கட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட நாட்டு கோவக்காயில் விதைகள் அங்கங்கே அப்படியே கொச்சன்னு விதைகள் நிறைய இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைப்ரிட் கோவக்காயில் விதைகள் அழகாக ஈவனாக வரிசையாக இருக்குங்க. இது தாங்க வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கிறது. நாட்டு கோவக்காய் பெருசாகவே இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நாட்டு கோவக்காயில் நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை கலந்த மாதிரி ஒரு சுவை இருக்கும். ஆனால் மற்ற கோவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். இப்படி தாங்க நம்மளோட நாட்டு கோவக்காயோட வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். நல்லாவே வித்தியாசம் தெரியுங்க. இந்த கோடு நம்மளோட நாட்டு கோவக்காயில் நல்லா நீட்டாக வரிப்புடலை மாதிரி நீட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த விதையை. இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஹைப்ரிட் அந்த கோவக்காய். இது பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் லைனாக இருக்கும். நம்மளோட நாட்டு கோவக்காயில் விதைகள் நிறைய இருக்கும், ஆனால் லைனாக ஆர்டராலாம் இருக்காது, கொசன்னு இருக்குங்க. இதுதான் நாட்டு கோவக்காக்கும் நம்மளோட மற்ற கோவக்காக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? அதனால் ஆனாலும் சத்துக்கள்னு பார்க்கும்போது நம்ம நாட்டு கோவக்காயில் கொஞ்சம் அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஓகே, இதுலேயும் பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல். இதில் என்ன கோவக்காய், ஆனால் நம்மளோட நாட்டு கோவக்காயில் நீர்த்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா நீர் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கிளியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட்டு கோவக்காக்கும் நம்ம கோவக்காக்கும், அதாவது ஹைப்ரிட் கோவக்காக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு. இது இன்னொரு வகையான கோவக்காய். இது பார்த்திங்கன்னா நம்ம பெருவரல் நம்மளோட ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்க விரலுக்கு அந்த சைஸுக்கு நீட்டுக்கு இருக்குங்க. காய் ஒன்று நல்லா ஒரு 25 கிராம் கிட்ட இருக்குங்க. அவ்வளோ பெருசாக வெயிட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்மளை ஃபார்மில் இருக்கிறது, செகண்டில் இருக்கிறது நம்ம மாடியில் இருக்கிறது, தேர்டில் இருக்கிறது நம்ம மாடியில் இருக்கிறது. ஓகேவா? இந்த ஃபார்மில் இருக்கிற கோவக்காய் மட்டும் நம்ம தரையில் வச்சுருக்கிறதுனால சும்மா தரமாக காய்க்குதுங்க. அறுவடை ஒரு வாட்டி பண்ணாலே 6 கிலோ 7 கிலோ அந்த மாதிரி அளவுக்கு தான் அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கோவக்காய் வேணும், இந்த செடிகள் வேணும் அப்படின்றவங்க நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை தரேன். அதனால் ஒரு 100 ரூபாங்க கொரியர் சார்ஜ் 60 ருபீஸ் ஆகும். ப்ளஸ் நான் அதுக்கு கவர் வாங்கணும், கோகோ பீட்டு போடணும், ஜிப்லா கவர் போட்டு நான் உங்களுக்கு அதை அனுப்பணும். ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாகாமல் இறைவனிடம் வேண்டுகிறேன்.